அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிப்பதா அல்லது தண்டிப்பதா? நிறைய பேர் மன்னிச்சு விட்டுரு, மன்னிக்கிறது ஒரு பெரிய தெய்வ குணம், போயிட்டு போகிறோம் போ, இதோட போச்சுன்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாம் அவனை விடக்கூடாது, தண்டிக்க வேண்டும், அவன் இன்னும் மற்றவங்களை ஏமாற்றிட்டு தான் இருப்பான், துரோகம் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அவங்கள மன்னிக்கிறதா இல்லை தண்டிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, நீங்கள் தெய்வமாகுவதில் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் இப்படி தெய்வமாக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதாவது மன்னிப்பதா தண்டிப்பதான்றது சரியான கேள்விதான். அது செகண்டரி. பிரைமரி திங் இஸ் வாட் அப்படின்னா, இவரை ஏன் நான் ஈர்த்தேன், இந்த ஏமாத்துறவர் ஏன் என்னோட நிஜத்தில் இருக்கிறார், எதனால் நான் அவரை ஈர்த்தேன், ரெண்டாவது எதனால் நான் ஏமாந்தேன் அப்படின்றது தான் உங்களோட முதல் கவனம் வேண்டும். அதாவது ஒரு சின்ன எளிய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னோடய தலை களைஞ்சிருக்குதா இல்லையான்றதை நான் பார்க்கணும். என் நெத்தியில் வச்சுருக்கிற குங்குமம் கரெக்டாக இருக்குதா இல்லை அழிஞ்சு போச்சான்னு பார்க்கணும். என் முகத்தில் போட்டிருக்கிற பவுடர் திட்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். எப்படி நான் பார்க்குறது? ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி என்பது வேண்டும் இல்லையா? அப்போது என்னோட புறத்தில் என்ன இருக்கின்றது அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதனால் கண்ணாடி பார்க்குறேன், நான் என்னுடைய ஹேர் ஸ்டைலை சரி செஞ்சுக்கிறேன், பொட்டு கலைஞ்சிருதுன்னு சொன்னால் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன், முகத்துக்கு பவுடர் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னு சொன்னால் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இல்லையா? இது புறத்துக்கு. அகத்திற்கு, என் அகத்திற்குள் நான் என்ன வைத்துள்ளேன், எத்தகைய நம்பிக்கையில் வைத்துள்ளேன், எந்த தன்மையில் உள்ளேன், நான் எந்த மாதிரி ஆள், என்னுடைய குணம் என்ன, என்னோட தன்மை என்ன அப்படின்றத நான் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? ஐ நீட் அ ரெஃபரன்ஸ். அப்போது நீங்கள் அவரை தண்டிப்பதோ மன்னிப்பதோங்கிறதுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. ஃபஸ்ட்டு கவனம் உங்கள் நோக்கி திரும்பணும். எதனால் நான் ஏமாந்தேன்? உங்களுக்குள்ள ஏமாறும் அம்சம் இருப்பதைத்தான் அவர் சுட்டி காட்டுகின்றார். அதனால்தான் நீங்கள் அவரை ஈர்க்கிறீங்க. அவர் கூட பிறந்த தம்பியாகவே இருந்தாலும் அந்த அம்சம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் அவரால் உங்களை ஏமாற்ற முடியாது. அப்படிங்கும்போது திருத்தம் முதலில் உங்களுக்குள் நிகழ வேண்டும். அப்போ எனக்குள்ள நான் என்ன மாற்றம் செய்து கொள்ள வேண்டும்? இன்னொரு முறை இதே போன்று ஒரு ஏமாத்துபவர் என்னோட நிஜத்தில் வந்தார்னா, நான் ஏமாறுவனா ஏமாற மாட்டானா? நான் ஏமாறப்போவதில்லை, நான் பாடம் கற்றுக்கொண்டேன், என்னை நான் மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் வருவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். புரியுதுங்களா? நிஜம் கட்டமைக்கப்படுற விதம் என்னன்றது புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்கும் அனைத்து மனிதர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும்தான். அப்போது நீங்கள் ஒரு நபரை உங்களோட நிஜத்தில் ஈர்க்கிறீங்கன்னு சொன்னால் அவரை ஈர்க்கும் அலைவரிசையில் உள்ளீர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஞானம். புரியுதுங்களா? ஒன்ஸ் உங்களுக்குள்ள மாற்றத்தை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன உங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி நீங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய ஹேர் ஸ்டைலை சரி பண்ணிட்டீங்களோ, பொட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்களோ, உங்களுடைய முகத்தை சீர் பண்ணிக்கிட்டீங்களோ, அது மாதிரி உங்கள் அகத்தை சீர் செய்து கொள்வதற்காகத்தான் அவர் உங்களிடம் வந்திருக்கின்றார். சீர் செய்துட்டிங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருவார். சரி, ரெண்டாவது, இப்போ அவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரலாம். அது வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களை திருத்திக்கிறதுல தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முன்னேறுவீங்க. அப்போ தான் இந்த நிகழ்வை உங்களோட பரிணாம வளர்ச்சிக்காக மாற்றுவீங்க. ரெண்டாவது, மன்னிக்கலாம் எப்போது? அவரும் தவறை உணர்ந்திருக்கின்றார், நீங்களும் உங்களோட தவறை உணர்ந்திருக்கிறீர்கள். ரெண்டு பேரோட பாசிட்டிவான மாற்றத்திற்கு பிரதிபலிச்சுக்கிறீங்க. அவர் உண்மையிலேயே தன்னை தப்பு பண்ணிட்டேன்றது எக்ஸ்கியூஸ் பண்ணுறாரு, இல்லை திருப்பி கொடுக்குறாரு ஏமாத்தினதை, வாட் எவர் இட் இஸ். அப்போ நீங்கள் மன்னிக்கலாம். ஏன்னா அவருக்குள்ளும் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. நீங்களும் இப்போ என்ன, அவரை மன்னிக்கிற தெய்வமாகறதுக்கெல்லாம் முன்னாடி நான் இதுக்கு மேலே இது மாதிரி ஏமாற மாட்டேன்ற தெளிவில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கொடுக்கிறீர்கள், அவருக்கும் மன்னிப்பு கொடுக்கிறீர்கள்னா இந்த மன்னிப்பு செல்லுபடி ஆகும். இல்லை அவன் மாறவில்லை அப்படின்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக அவனை பழி வாங்கும் எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடாது. அது உங்களை அழிச்சிரும். ஏன்னா தட் இஸ் அ நெகட்டிவ் எனர்ஜி. நியூட்ரலாக இருந்து நான் என்னோட பாடத்தை கற்றுக்கிட்டேன், ஆனால் இவன் இதற்கு மேல் தப்பு செய்யக்கூடாது, இதற்குரிய தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. நியூட்ரலாக அவன் திருந்தாத பட்சத்தில் நீங்கள் அதற்குரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் எடுங்கள், குறுக்கு வழிகள் அல்ல. இல்லை சார், அவன் அதற்கும் மேற்பட்டவனாக இருக்கின்றான், சட்டத்தை தன் கைக்குள் வளைப்பவனாக இருக்கின்றான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவனை நினச்சி புலம்புறதும் வேண்டாம், அவரை நினச்சி அவருக்கு தண்டிக்கணும்னு நினப்பும் வேண்டாம். ஏன்னா நார்மலாக உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா, ஒன்று உங்களை ப்ளேம் பண்ணும், இல்லைன்னா அவரை ப்ளேம் பண்ணும். இந்த ரெண்டுமே இந்த ப்ளேம் கேம் ஆகாது. உங்களை ப்ளேம் கேம் பண்ணும்போது
எனக்கு தலையெழுத்து அது இதெல்லாம் பண்ணும்போது, அது உங்கள் அலைவரிசை குறைத்து உங்களுடைய சுய மதிப்பை நீங்கள் இழக்கின்ற தன்மை தான் குடுக்கும். அவர நீங்க ப்ளேம் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் வேஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டீங்கல்ல, என்ன தப்பு பண்ணோம், இதுக்கு மேல தப்பு பண்ண மாட்டோம்ன்னு. அந்த சத்தியத்திலிருந்து விலகாமல், நீங்கள் அவரை தண்டிக்க முடியாதுன்ற இப்ப ஸ்தானத்திலிருந்து பார்க்குறீங்கன்னா, விட்டு விடுங்கள். அவரத்தான் நீங்க தண்டிக்க முடியாதே. வை யூ வாண்ட் டூ வேஸ்ட் யுவர் எனர்ஜி? பரவால்ல. அதிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன். இவனை நான் தண்டிப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லைங்கும்போது, இது நான் என்ன திருத்திக்கிட்டா போதும். அவன திருத்த வேண்டியது என் பொறுப்பல்லன்னு நீங்க மாறிக்கங்க. இப்படித்தான் உங்களுக்கு துரோகம் செய்பவர்களை மன்னிப்பதா, தண்டிப்பதா அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நீங்க போகணும். அப்போ முதல்ல உங்கள திருத்திக்கிறீங்க. இனிமேல் அந்த தவறை நீங்கள் அனுமதிக்கப் போவதில்லை அப்படின்னா, நீங்கள் மாறிவிட்டீர்கள். தட் இஸ் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2வது அவரும் திருந்தியிருக்கிறார், அல்லது அவருக்கு ஒரு மன்னிப்பு குடுத்தா திருந்துவார் அப்படின்னு சொன்னா, அந்த நன்மையை நீங்கள் அவருக்கு செய்யலாம். அந்த நன்மை உங்களுக்கும் உண்டாகுது. அப்படிங்கும்போது மன்னிக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல. இல்ல அவன் திருந்தவில்லை அப்படின்னா, அதற்குரிய சட்டப்பூர்வமான நியூட்ரலா அதுக்குண்டான தண்டனைகளை நீங்கள் அவருக்கு வாங்கி தரலாம். இல்ல ஆக்ஷன் எடுக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. ஸோ தட் அவரும் இப்படித்தான் திருந்துவார்னா, அவர் அப்படி திருந்தட்டும். அவன் தண்டிப்பதற்கு மேலான ஒரு கட்டத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னா, டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப் ஃபார் ஹிம். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பேத்துக்குங்க. அவனே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம அடுத்தது நீ என்ன வாழ்க்கையில பண்ணணும்னு சொல்லி நகர்ந்து போயிட்டே இருங்க. இதுதான் என்னுடைய பார்வை. சரிங்களா? இதில உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகளோ, சந்தேகங்களோ இருக்கா? இந்த சேனல தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தெளிவின் வழி ஒரு காரணம் அப்படின்னா, இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தெளிவின் வழிக்கு பக்கத்தில ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். மாதம் ரூ. 50 உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை. மாற்றத்திலிருந்தே தரலாம். மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக வேண்டுமா, வேண்டாமா என்ற ஞானத்தை அது எனக்கு தெரிவிக்கும். சரிங்களா? இதில வேறு ஏதாவது கேள்விகளோ, சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களோட பெர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், அதுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்க்கு ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் கவுன்சிலிங் புக் பண்ணி குடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க் யூ வெரி மச்.